ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மோதல் கலவரம் 2 துணை முதலமைச்சர்கள் பற்றியான பேச்சு தான் இது. முதல்ல ஒரு விடயம் என்னென்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்குமான ஒரு மோதல். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பஸ் ஸ்டாண்டில் விசிக திமுக 2 தரப்பும் மோதல். முதல்ல திமுக திருமாவளவன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்குறாங்க. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளும் ஆர் ராசா, திமுகவில் முக்கிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆர் ராசா எங்கள் தலைவரை ஒருமையில் பேசியிருக்கிறார் அப்படின்றத பற்றி அதுக்கு சொல்லி கண்டனம் தெரிவித்து நாங்களும் ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி வேணும்னு கேட்குறாங்க. 2 தரப்புக்கும் போலீஸ் மறுத்துடுது. அந்த இடத்துல 2 தரப்பும் மோதிக்கிறாங்க. ஒரு பெரிய கலவரம், 3-4 பேருக்கு மண்டை உடஞ்சி இருக்கிறது. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ மெயினாக சொல்ல வர்றது என்னென்னா, அந்த பெரம்பலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய தம்பி அன்பானந்தன் சொல்கிறாரு என்னன்னா, எந்த சேரிகளிலும் திமுக கொடி பறக்காது. திமுக எந்த காலகட்டத்திலையும் கடந்த 75 ஆண்டு காலகட்டத்தில் மாறி மாறி வந்திருக்கு. இந்த திமுக சொல்கிற எந்த காலகட்டத்திலையும் சேரி மக்களுக்கு ஒரு நன்மையும் செஞ்சதில்லை, ஒரு பலனும் இல்லை. புதிய மனிதர் விஜய் ஏன் முதலமைச்சராக வரக்கூடாதா? அவர் 8 தலித்துகளுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்துருக்கிறாரு. திமுக எப்போதாவது கொடுத்துதா? திமுக அப்புறப்படுத்தணும். சேரிகளில் திமுக கொடி பறக்கவே கூடாது. எந்த காலகட்டத்திலையும் திமுக நன்மையே செய்யாது சேரி மக்களுக்கு. எங்கள் தலைவரை ஒருமையில் பேசியவரை நாங்கள் இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம் கோபமாக பேசுகிறத பார்த்தோம். பேசியிருந்தார். ஆர் ராசாவுக்கு ஒரு வாய் கொழுப்பு இருக்குதுன்னு ஏற்கனவே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனை குறிப்பிடும்போது ஒருமையில் அவன் இவன், இவர் ஏதோ பெரிய உண்மையிலேயே ராஜான்னு நினச்சிட்டு இருப்பார் போல இருக்கு. உண்மையிலேயே இவர் ஏதோ பெரிய ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவர் மாதிரியும், திருமாவளவன் மட்டும் இந்த அரசியல் கட்சியிலேருந்து கீழேருந்து வெளியில் வந்த மாதிரி, ஏன் ஒட்டு திணியில் படுத்துருந்த ஒரு ஆள் தான். எப்படி இருந்தீங்க என்னன்றது தெரியும். உங்களுக்கு ஒரு லக்கு அடிச்சுது, நீங்கள் மந்திரியாக வந்தீங்க, அடிச்சிங்க. அதில் பெரிய அளவில் கோடிகளை அடிச்சிங்களே. ஊழலே பண்ணலைன்றப்போ உனக்கு வருமானத்துக்கு ஏற்ற, உனக்கு என்ன வருமானம்னு இல்லை, உங்களுக்கு இவ்வளோ சொத்து எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆராசாவுக்கு ஒரு ஒருமையிலே பேசுவார். அப்பப்போ திருமாவளவனை பேசும்போது ஒருமையில். இப்போ கூட்டணி அவங்களுக்குள்ளே பிரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கு விமர்சனம் பண்ணிக்கலாம். ராசாவும் சொல்கிறாரு, மோதலில் வேணால் ஆரோக்கியமான விமர்சனங்கள். அந்த ஆரோக்கியமான விமர்சனங்களை தான் நான் இவ்வளோ நாளும் சொல்லியிருந்தேன். திமுக எப்பொழுதும் எந்த காலகட்டத்திலையும் சேரி மக்களுக்கு ஒரு நன்மையும் செய்ததில்லை, செய்யாது. இதை அன்னை சத்தியவாணி முத்து இருந்த காலகட்டத்தில், அண்ணா அவர்கள் இருந்த அந்த அரசியல் காலகட்டத்தில் இருந்த அன்னை சத்தியவாணி முத்தையும் பேசியிருக்காங்க. அன்று தொடங்கி நான் இன்று வரைக்கும் இன்றைக்கி விசிக்கு சொல்கிறீங்கல்ல, இதைத்தான் ஏன் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இதுக்கு தான் திருமாவளவன் இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னி அரசுக்கிட்ட சொல்லி மட்டமாக என்னை பற்றி வீடியோ போட வச்சார் திருமாவளவன். இன்றைக்கி உங்களுக்கு திருப்பி அடிக்குதா திமுக? இன்றைக்கி நீங்கள் என்ன குமுறலை வெளிப்படுத்துகிறீர்களோ விடுதலை சிறுத்தைகள், நீங்கள் என்ன கோபமாக இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்களோ, இதே தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். விடுதலை சிறுத்தைகள் அதனுடைய உழைப்பில் வளர்ந்தது. திமுக எந்தவித பதவியும் இல்லாமல் இப்படி வச்சிருக்கிறது தவறு, சரியா அப்படின்னு கேள்வி தொடர்ந்து எழுப்பிக்கிட்டு இருந்தேன். தொடர்ந்து திமுக எந்த ஒரு நன்மையும் செய்யாது. உங்களை வச்சுக்கிட்டே பேருக்கு வச்சுக்கிட்டு, அதிகாரன்ற பேரில் வச்சுக்கிட்டு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வர நிதியெல்லாம் வேற வேறு பக்கத்தில் திருப்பிட்டுக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை செய்துக்கிட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு நான் விமர்சனம் பண்ணேன். நீங்கள் முட்டு கொடுத்து என்னை பற்றி தரம் தாழ்ந்து பேசுகிறீங்க. இன்றைக்கி நான் நேற்று என்னென்னலாம் சொன்னனோ இன்றைக்கி நீங்கள் தலை குனிஞ்சி அதை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் அதே வார்த்தையே பேசுகிறீங்க. திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறீங்க. விமர்சனம் பண்ணணும், இல்லைன்னா சொல்லலை. ஏன்னா கொஞ்சம் நெஞ்சமான அடி வாங்கலை. ஒடுக்கப்பட்ட மக்கள் உழைப்பை மட்டும் வாங்கிக்கிட்டு அதிகாரத்தில் அவங்க மட்டுமே உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த போக்கு மாறி இருக்கு. அந்த ஒரு விஷயத்தில் நான் விஜயை பாராட்டுறேன். ஏற்கனவே இல்லைன்னு சொல்ல வரல. கூட்டணி ஆட்சி தான் இனி தமிழ்நாட்டுக்குள்ளன்ற ஒரு போக்கை கொண்டு வந்ததுக்கு பாராட்டுறேன். மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்கிறதுக்கு பாராட்டுறேன். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு நீங்கள் என்ன குமுறலை வெளிப்படுத்துகிறீங்க, இதையே தான் நான் தொடர்ந்து விமர்சனம் பண்ணும்போது எங்களை போன்றவர்கள் நீங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க. திமுக என்ன ராஜவம்சத்தில் வந்ததான்ற கேள்வி நாங்கள் எழுப்பணும். உங்களை ஏன் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கு விடுதலை சிறுத்தைகள்? இந்த கட்சிக்கான உழைப்பை ஒரு அங்கீகாரத்தை கொடுக்காமல் வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த நபர்கள் அன்னைக்கு அதே வன்னி அரசு எங்களெல்லாம் தரம் தாழ்ந்து பேசினார். இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சராக உட்காந்துட்டு இருக்கிறாரு. அதனால் பேசுறதுக்கு தயக்கமாக இருக்குது. விட்டுருவோம் நம்ம. இதே இன்னைக்கு நீங்கள் வைக்கக்கூடிய இந்த கருத்தை தான் அன்றைக்கி வச்சோம். நாங்கள் அது உள்ள குமுறலாக வச்சோம். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைன்னு பேசிட்டு வந்த அந்த கட்சி அதை வேடிக்கை பார்க்குற மாதிரி அந்த திமுகவுக்கு எல்லா விதத்துலையும் துணை போயிட்டு இருக்கிற வேலையை செய்யாதீங்க அப்படின்னு பேசணும். எந்த சேரிகளிலும் திமுக கொடி பறக்கக்கூடாது அப்படின்னு பேசணும். இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்க. அடி பட்ட பிறகு உங்களுக்கு தெரியுது. புரியுதில்ல உங்களுக்கு?
இன்னைக்கு அந்த ராசா மட்டும் இல்லை, திமுகவில் பலரும் வாய் கொழுப்பில் தோழர் திருமாவளவனும் ஒருமையில் பேசுகிறாங்க. உங்களுக்கு வந்து பக்கத்துணையாக இருந்து உங்களை தூக்கி அனாவசியமாக நாற்காலியில் உட்கார வச்சிடணும், இவர் கை கட்டின்னு பக்கத்திலே நிற்கணும், இது காலங்காலமாக நடக்கணும்னு நீங்கள் எத்தனை நாளைக்கு கனவுலேயே மிதக்க முடியும் திமுக? கொஞ்சம் நச்சம் அறிவு வேணும் இல்லை? உழைக்கிறவனுக்கு உரிய பங்கு கொடுக்கணுமா இல்லையா? ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணுமா இல்லையா? அதானே ஜனநாயகம். ஜனநாயகம் சமூக நீதினு பேசிட்டு உன் குடும்பமே உட்காந்து அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும், உன் குடும்பத்தில் மட்டும் 4 பேருக்கு பதவி சொல்லு. அப்பா கருணாநிதி இருந்தபோது அவர் தலைவர், இளைஞர் அணிக்கு யார் தலைவர், துணை மேயர் யாருன்னா ஸ்டாலினை வச்சுருவாரு, டெல்லிக்கு யார் அதிகாரம்னா முரசொலி மாறனை வச்சுருவாரு, மகளிர் அணிக்கு யாரா பொறுப்புனாக்கா ராசாத்தி அம்மலை வச்சுருவார். இன்றைக்கும் அதே தான் நடக்குது. அப்போ உழைச்சி இவ்வளோ அளவில் உழைச்சி உங்களை நாற்காலியில் உட்கார வச்ச அந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு உங்களுடைய பங்களிப்பு. நான் இன்றைக்கி நீங்கள் வந்து பிரிஞ்சு போனதை ஒட்டி உங்களுக்கு துடிக்குது, அப்படியே உருள்றீங்க பெறல்றீங்க, வடிவேல் சொல்கிற மாதிரில அந்த மாதிரி திமுகவுக்கு இன்றைக்கி கோபம் வருது. நீங்கள் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவங்களுக்கு உரிய ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஏன் இன்றைக்கி இந்த நிலமை வருது? நீங்கள் வந்து எப்படி பாரதிய ஜனதா கட்சி வரைக்கும் நேற்று இரவு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் அரசில் உட்காந்து நல்லா கொழுத்து தின்னு 5 வருஷம் தின்னு கொழுத்துட்டு அப்படியே ஊழ்ந்து பிறண்டு ஒரே ஒரு வரப்பை தான் தாண்டி இந்த பக்கம் காங்கிரஸுக்கு அடுத்த நாளுக்குள்ளே வந்துட்டீங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவா அப்படியே அதிகாரத்தை நீங்கள் சுவைக்கணும், மந்திரி பதவியில் பங்கெடுத்துக்கணும், அடுத்தது காங்கிரஸ் தான் வரணும். அப்படியே பிறண்டு காங்கிரஸ் கட்சி கூட 10 வருஷம் நீங்கள் உட்காந்து அங்கேயும் தின்னு கொழுத்திங்க. வாங்காத மந்திரி பதவினா பணம் கொழிக்கிற மந்திரி பதவி தான் வாங்கணும், வேற இல்லைன்னா கிடையவே கிடையாது. உடனே வண்டி எடுத்துன்னு இங்கேருந்து போகிறது, நாற்காலி எடுத்து உருட்டிட்டு போகிறது, நல்லா கொழுத்த பதவியாக கொடுங்க. ஈழ பிரச்சனை அது கிடக்குதுங்க, அப்புறமா எங்களுக்கு முதல்ல கொழுத்த பதவியாக கொடுங்க, நல்லா திங்கணும் அப்படின்ற மாதிரி அதை தான் நீங்கள் வாங்குறீங்க. நீங்கள் என்ன யோக்கிய மாதிரியும் உங்கள்கிட்டருந்து விடுதலை சிறுத்தைகள் பிரிஞ்சு போயிடுச்சுன்னு உடனே குதிக்கிறீங்க, அப்படியே பெரிய அளவில் குமுறுறீங்க. திருமாவளவனை இப்படி அப்படின்னு என்ன யோக்கியதை இருக்குது உங்களுக்குன்னு கேட்குறேன் திமுகவுக்கு. அதை தான் சொல்லுவார். நான் 2 தரப்புமே பேசுகிறேன். அதில் முதன்மையானது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது. நீங்கள் பண்ணதில் ஒரு பகுதி கூட பண்ணலை. விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, பயன்படுத்தியிருக்காங்க. அது சரியா தவறா அது வந்து அப்பாற்பட்டது. அந்த கட்சியில் வன்னியரசுக்கு பதவி கொடுத்தது வந்து சரியா தவறா நிறைய பேர் பேசுகிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா அது சரி. அந்த ஒரு விஷயத்தில் அந்த கட்சியில் தொடக்கத்திலிருந்தே ஒரு முன்னணி தலைவராக அவருக்கு பக்கபலமாக இருந்துக்கிறாங்க, அதனால் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவருடைய அந்த போக்கு வந்து இனிமேல் மாறுமா என்னன்னா தெரியாது. ஏற்கனவே ஆள் அம்பாரத்தை வச்சுன்னு ஏகப்பட்டதை செஞ்சவர் இப்போ மாண்புமிகுவாக மாறி இருக்கிறார். என்ன பண்ண போகிறாருன்றதை நானும் பதிவு செய்திருக்கிறேன், அது வேறு விஷயம். ஆனால் இதை ஒட்டி இந்த போக்கு மோதல் இன்னைக்கு வந்திருக்குது இல்லை, இது வந்து நீடிச்சா நல்லா இருக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஒரே ஒரு முறை உங்களிடம் மாறி ஒரு அதிகாரம் வேண்டும் என்பதற்காக அந்த இடத்த மாற்றினதுக்கு இவ்வளவு கோபம் வருது. எத்தனை முறை நீங்கள் வந்துட்டு எவ்வளவு முறை நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு முன்னாடி வந்து இந்திரா காந்தி அவர்களை இந்த இந்த மண்ணிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன கருணாநிதி திமுக. பிறகு அதே இந்திரா காந்தி மடியில் ஏறி உட்காந்துன்னு அதிகாரத்தை சுவைச்சிக்கிட்டு உட்காந்தது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் ஒன்று செய்வீங்க, விடுதலை சிறுத்தைகள் ஒன்று செய்தால் உங்களுக்கு தப்பாயிடுமா? இந்த கேள்வி வருது இல்லை. எந்த காலகட்டத்தில் அதிகாரம் இப்போ தான் சமீபமாக 10 வருஷமாக இல்லை, அதுக்கு வரைக்கும் 18 ஆண்டுகள் கிட்ட நினைக்கிறேன். நரசிம்மராவ் இருந்தபோது இல்லை, சந்திரசேகர் இருந்தபோதும் அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தார் பிரதமர் சந்திரசேகர், அப்போ இல்லை. விபி சிங் தொடங்கி அதுக்கு பிறகு அடுத்தடுத்து வந்தவங்க கூட 18 ஆண்டுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மத்திய அரசில் மாறி மாறி இருந்தப்ப எந்த கட்சியும் நீங்கள் ஆதரிக்கல சொல்லுங்கள். இப்போ அதிமுகவும் ஆதரிச்சிட்டிங்க. விஜய்க்காக வேண்டி ஒரு மாற்று ஏற்பாடு அப்படின்னு ஆரம்பிச்சதை பேசியிருக்கிறாருங்க, விடுதலை சிறுத்தைகள் பேசியிருக்குது. எந்த கட்சியும் நீங்கள் ஆதரிக்கலை. ஆனால் உங்களுக்கு மட்டும் சுகம் வேணும், பதவி வேணும், பணம் வேணும் அப்படின்னா ஒரு இடத்த நீங்கள் மாற்றிக்க முடியுது. விசிகா செய்தால் அது தப்பு, மற்ற கட்சிகள் செய்தால் தப்புன்னு எனக்கு அவர்கள் மீது தனிப்பட்ட விமர்சனம், கம்யூனிஸ்டுகள் மீது, விசிகா மீது, காங்கிரஸ் மீது, அது வேறு விஷயம். ஆனால் இது எந்த விதத்தில் சரியானது? எப்படி நீங்கள் அவங்கள பேச முடியும்? தரம் தாழ்ந்து எப்படி விமர்சிக்க முடியும்? அப்போ அவங்க ஒரு அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, காலம் வரைக்கும் உங்கள் கோபாலபுரம் அந்த கோட்டையிலே வாசலில் காவல் பிடிச்சிட்டு இருக்கணுமா, கொடி பிடிச்சிட்டு இருக்கணுமா, காவல் காத்துட்டு இருக்கணுமா? அவங்களுக்கும் அந்த 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 ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய கட்சி அப்படிங்கிற பேரில் தனி அங்கீகாரம் ஒரு அமைச்சர் பதவி வர்றதுன்னு அவங்களுக்கு கசக்குதா? ராசாவை மாதிரி எல்லாமே கொத்தடிமையாக இருக்கணுமா? ராசாவும் கொத்தடிமை தான், இல்லைன்னு சொல்ல வரல. பேசும்போது வாய் கொழுப்பு நிறைய இருக்கும், அடுத்தவனை அவன் இவன்னு பேசிட்டு போகிறது. இப்போ வந்து என்னன்றாரு, சமரசத்தோடு பேசணும், நீங்கள் வந்துட்டு கருத்து விவாதத்தை இருக்கணும், வன்முறையாக மாறக்கூடாதுன்றார். வாய் வன்முறையில் உங்களுக்கு வருது, அதனால் இங்கே வெடிக்குது, வேறு ஒன்றும் இல்லை பிரச்சனை. இது ஒன்று பார்ப்போம்.
நான் இதுவரை காலமும் என்ன பேசிட்டு வந்தேனோ அதுதான் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் பேச தொடங்கியிருக்கிறது. அப்படி பேச தொடங்கியிருப்பதற்காக வாழ்த்துக்கள். எந்த ஊர்லேயுமே எந்த சேரியிலையுமே வந்துட்டு திமுகவினுடைய கொடி பறக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க. இதை தான் முன்னாடி நான் சொன்னேன். அது ஏன்னா இந்த சமூகத்தை தொடர்ந்து துரோகம் இழைச்சிக்கிட்டு வந்திருந்த ஒரு கட்சி அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. இது நான் சொல்லலை. அந்த சமூகத்தில் முன்னணி தலைவர்களாக இருந்த பலரும் பதிவு செய்துட்டு போனதை நான் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருந்தேன். அவங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. பின்னாடி அடி வாங்கினோடனே மண்டே வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்து இன்னொரு 2 துணை முதலமைச்சர்களுடைய விஷயம். ஒரு துணை முதலமைச்சர் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் காங்கிரஸ் கட்சியினுடைய துணை முதல்வராக இருக்கிறார். அது என்ன ஆனாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, மேகதாட்டு அணை கட்டியே தீருவோம் அப்படின்னு இன்னைக்கு அறிவிச்சிட்டாரு. நானும் பார்க்குறேன். இப்போ மணி 3 மணிக்கு மேலே ஆகுது. இந்த காங்கிரஸில் இங்கே இருக்கிற இந்த காங்கிரஸ் உப்பு போட்டு திங்குறாங்கல்ல, இந்த காங்கிரஸ்லேருந்து யாராவது கொஞ்சம் கோவப்பட்டு வெளியில் அறிக்கை கொடுப்பேன், அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒருத்தராவது பேசுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தரே ஆளை காணும். இந்த காங்கிரஸ் தான் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய விஜய் கட்சியில் அமைச்சரவையை பங்கெடுத்துக்கிட்டு உள்ளே இருக்குது. இப்போ விஜய் முதலமைச்சர் பேசணும், காங்கிரஸ் பேசணும். அவங்க மண்ணுக்காக, அந்த மக்களுக்காக, அவங்களுடைய நீர் வளத்துக்காக கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அதனுடைய துணை முதலமைச்சர் பேசுகிறார் என்றால், இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஏன் வாய முடியும் மௌனமாக இருக்குது? இது இந்த மண்ணுக்கான, இந்த மக்களுக்கான கட்சியா இல்லையா அப்படின்ட்டு கேள்வி வருதா இல்லையா? அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல். விஜய் இந்த நிமிடம் வரைக்கும் இன்னும் இல்லை. தமிழ்நாடு அரசு சார்பாக போட்ட வழக்கு ரத்தாகி இருக்குது. ஆனால் இதுக்கு முந்தின காலகட்டத்தில் காவிரி ஆணையம் கொடுத்து எந்த ஒரு விஷயமே மதிக்காத ஒரு மாநிலமாக இந்தியாவுக்குள்ளே கர்நாடகம் இருக்கிறது. இதெல்லாம் பேச மாட்டாங்க தேசிய உணர்வாளர்கள். காங்கிரஸும் தேசிய உணர்வு இருக்குது. அங்கேருந்து பாரதிய ஜனதா கட்சியும் வாயை மூடிட்டு மௌனமாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் மட்டும் இந்த மாதிரியான விடயங்களை யாருன்னா எடுத்து பேசினான்னா அவனை இனவாதி, இனவெறியன், பிரிவினைவாதி, இப்படிலாம் பேசலாமா, அப்படிலாம் பேசலாமான்னு கேட்குற அந்த யோக்கியவான்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போ இதுக்கு என்ன பதிலை சொல்லுவாங்க? இவங்க விஜய் கூட்டணியில் இப்போ மந்திரி சபையில் இடம்பெற்றுட்டு இருக்கிறாங்க. விஜய் என்ன பேச போகிறார்? தமிழ்நாடு அரசு இதுக்கு என்ன பதில் சொல்லுது? இதுதான் கேள்வி. தொடர்ந்து அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறது கர்நாடகா. கடந்த காலகட்டத்தில் திமுக அந்த தவறை செய்தது. அதற்காக தான் சுத்தமாக தொடச்சி எரிஞ்சாச்சு திமுகவை. நல்லா கவனிங்க. தொடர்ந்து இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த இனத்துக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்பட பல்வேறு பிரச்சனைகளை துரோகம் செய்துட்டு வந்து திமுக மீது இருந்த கோபம்தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு சீட்டு கிடைச்சிது. வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு உங்களுடைய முகத்துக்காக நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும், அதுக்கு அவன் வேண்டியதில்லை. திமுக அவ்வளோதான் நோக்கம். என்ன காரணம்னா ஒரு பெரிய துரோகம் இதே காங்கிரஸ் தான். கடந்த தேர்தலில் அங்கே போய் நின்று காங்கிரஸுக்கு இணைந்து பிரச்சாரம் பண்ணார் ஸ்டாலின் அவர்கள். பிறகு இந்த தண்ணி பிரச்சனையில் வாய் மூடி மௌனமாக இருப்பார். இந்த துரைமுருகன் உதவாக்கார ஒன்று இருக்குல்ல, துரைமுருகன் மூத்த அமைச்சர், அவர் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று மீறி நடக்கும், நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் சட்ட போராட்டம் தான் அப்போதுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோங்க. காவிரி நதிநீரில் முதல் துரோகம் செய்தது திமுக, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது. அன்றைக்கி தொடங்கி உங்கள் திமுக, ஏன்னா உங்களுக்கு கர்நாடகாவில் நீங்கள் முதலீடு பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் கொழுத்து பணமாக பெருகி இப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்ல. அதுக்கு இந்த தண்ணி பிரச்சனையை பேசாமல் வாய் சாவடால் விட்டுட்டு நகர்ந்து போகிறது தான் துரைமுருகனுடைய வேலை. திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர். அது திமுகவும் அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி விஜயும் அந்த மௌனத்தை கடைப்பிடிக்கிறார் என்ற கேள்வி இருக்குது. இது உங்களுக்கு இப்போ தெரியாது, பின்னாடி விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எதிர்க்கும் போது தெரியும். இன்றைக்கே விவசாயிகள் அதை பற்றி தனியாக நான் போட்டிருந்தேன். விவசாயிகள் அவங்களுக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னதில் எவ்வளோ பெரிய முரண்பாடு, எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை அப்படின்றது தனி வீடியோவே போட்டிருக்கிறேன். விவசாயிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனைக்குள்ள பஞ்சாயத்து ஒன்றும் முடியல. நமக்கு வேண்டப்பட்ட தண்ணியை பிரித்து கொடுக்குறதுல ஏகப்பட்ட சிக்கலை செய்துக்கிட்டு இருக்கு கர்நாடக அரசு. மேகதாட்டு அணையை கட்டினால் ஒட்டுமொத்தமாக டெல்டா பகுதி வறண்ட பிரதேசமாக, பாலைவனமாக மாறும். அப்படி மாறணும், அது விளைச்சல் இல்லாத பூமியாக போகணும். அங்கே இருக்கிறவங்களாம் எங்கேயாவது போய்ட்டு அகதியாக பிழைக்கணும். இப்போ வடக்கு இருந்து தெற்க இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை செய்கிறாங்களா இளைஞர்கள், அந்த மாதிரி தஞ்சாவூர் பகுதி, டெல்டா பகுதி, அந்த மாவட்டங்கள், இது எல்லாமே சேர்ந்து வெளியில் போய் பிழைக்கணும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீத்தேன் உள்ளிட்ட எல்லாத்தையும் சுரண்டி கொழுக்கணும். உங்களுக்கு அந்த பகுதியை சோமாலியா மாதிரி மாற்றணும். புரியுதுல்ல? அதுதான் இவர்களுடைய தேசிய கட்சியினுடைய நீண்டகால திட்டமாக இருக்குது. அதற்கு விஜய் துணை போகிறாரா என்ற கேள்வி வந்துவிடக்கூடாது. அதுதான் நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. உடனடியாக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கணும். நீர்வளத்துறை இது வரைக்கும் பதிலை சொல்லலை. பேச்சுவாக்கில் அறிக்கை கொடுத்துட்டு அப்படி நிற்கக்கூடாது. இது தமிழ்நாட்டு விவசாயிகள் பக்கம் நீங்கள் நிற்கணும்.
தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பே இந்த விவசாய குடும்பம் தான். உங்களுக்கு வெற்றி பெற செய்ததில் அதனுடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பு. துரோகம் செய்துவிடக்கூடாது என்பது தான் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. இன்னொரு துணை முதலமைச்சர் வந்துட்டு பவன் கல்யாண், ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர். அவருடைய ஒரு துணுக்கு வீடியோ ஒன்று வந்திருந்தது. அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா உண்மை அதுதான். 15 வருஷமாக கட்சி நடத்தின கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு கூட இப்படி ஒரு வெற்றி இல்லை. விஜய் தான் போட்டு தாக்குறாரு. எப்படி இந்த வெற்றி உங்களுக்கு வந்தது? என்ன ஒன்றுமே இல்லை, வெறும் பேனர் மட்டும்தான் வச்சாங்க. பேனர் வச்சதுக்கும் சமூக வலைத்தளங்களில் பேசுறதுக்கும் இந்த வெற்றியா அது? இது எப்படி இதுன்னு கேவலமாக அந்த சிரிப்பே தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துது. அது உண்மை அதுதான். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் நமக்கு ஏற்ற தலைவன் வருவான். நம்ம தலைவராக தேர்ந்தெடுக்கிறது யாருன்னா, நாம் எப்படி இருக்கிறோமோ அதுக்கேற்ற தலைமை தான் வரும். இந்த மாதிரி போக்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா, கருணாநிதி மாதிரி, ஸ்டாலின் மாதிரி, அதிமுக மாதிரி, என்ன டிவிக்கவும் அப்படி தான் வரும். நீங்கள் அப்படியான தலைவர்கள் தான் தேர்ந்தெடுப்பீங்க. இந்த 15 நாட்களில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட கொலைகள், 3 கற்பழிப்புகள் நடந்துருச்சு. சட்டம் ஒழுங்கு அப்படியே தான் நீண்டுக்கிட்டு இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் தீர்த்த மாதிரி இல்லை. ஆனால் இந்த சினிமா பாணியில் சமூக வலைத்தளங்கள்லேயும் பிரதான ஊடகங்கள்லையும் பேசு பொருளாக நீங்கள் பெருசாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதை தான் கிண்டல் பண்ணுறாரு. இப்படி சொல்லி தான் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லி கிண்டல் அடித்து சிரிக்கிறார் பவன் கல்யாண். 15 வருஷமாக நான் வந்து கட்சியை நடத்திட்டு இருக்கிறேன். எனக்கு இப்படிலாம் அந்த வெற்றி இப்படிலாம் நடக்குமா? என்னையா பண்ணீங்க நீங்கள்? என்னையா பண்ணார் அவர்? பேனரும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி டயலாக்கும் பேசிட்டு அதை வந்து இப்படியாக சமூக வலைத்தளங்களை போட்டால் ஜெயிச்சிட முடியுமான்னா அப்படின்றாரு. ஒரு விதத்தில் தமிழ்நாட்டு மக்கள் மீது யோசிக்க வேண்டிய ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அவர் வந்து நக்கல் அடிச்சிருக்கிறாரு. அது வந்து நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. நக்கல் தான், முழுக்க முழுக்க நக்கல் நையாண்டி. தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த அரசியல் தெளிவு எவ்வளவு மட்டமாக இருக்கிறது அப்படின்றது. இவர் வரக்கூடாதா? விஜய் வந்தது நீங்கள் இப்படிலாம் விமர்சிக்காமல், நான் அதுக்காக சொல்ல வரல. வந்த பிறகு என்ன மாற்றத்தை நோக்கி ஏதாவது நகர மாதிரி இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. எல்லாமே பேப்பரும் டிவிலையும் தான் இருக்குது. யதார்த்தத்தில் இல்லை. விவசாயிகளுக்கு முதல் துரோகத்தை பண்ணி முடிச்சிட்டிங்க. 5 ஏக்கருக்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள் பெற்ற அந்த கடன், வாங்கின கடன் முழுசும் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டு இப்போ அதில் வந்து சுத்து மாற்று வேலையை பண்ணுறீங்க. ஒன்றுமே இல்லை. இதுதான் பவன் கல்யாண் நக்கல் அடிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு அவர் வந்து கேளிக்கைக்குரியதாக பார்த்துருக்கிறார். அதுதான் உண்மையிலே நம்ம நிலமை அப்படி தான் இருக்குது. நம்ம நிலமை அப்படி தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை. திடீர்னு ஒரு 4 பிரச்சாரம், வேறு எதுவுமே இல்லை. அது ஒரு வீடியோ ஒன்று போட்டு அதை வந்து மக்கள்கிட்ட பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு மாற்றமா அப்படின்றதுக்காக நம்ம அதை யோசிக்க முடியல. இங்கே பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட அவருக்கு வாக்களிக்கணும், அவரை கொண்டுட்டு வரணும் யோசிக்க முடியல. இந்த இலவசங்கள் அறிவித்தது நமக்கு வந்துடும் நாளைக்கே அப்படின்ற மாதிரி வாரி கொட்டினீங்க. தவிர திமுக மீது இருந்த வெறுப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு வெற்றியை கொண்டு வந்திருக்கு. அதுதான் எப்படி அப்படின்னு பவன் கல்யாண் வந்து கிண்டல் அடிக்கிறார். மக்கள் நம்ம தான் யோசிக்கணும். வருங்காலத்தில் இப்படி அந்நியர்கள், பக்கத்து அந்நியர்கள் சொல்லக்கூடாது, பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய தேர்வுகளை பார்த்து சிரிக்கக்கூடாது. நம்முடைய தேர்வுகளை பார்த்து சிரிக்கக்கூடாது, ஏளனம் செய்யக்கூடாது, ஒரு கம்பீரத்தோடு பார்க்கணும். அப்படி ஒரு முடிவை நம்ம எடுக்கணும். நாம் அதை நோக்கி நகர வேண்டும். இன்னும் இந்த சினிமாத்தனமான, இந்த திமுக தனமான அரசியலை நம்ம வந்துட்டு அனுமதிக்கக்கூடாது அப்படின்றத இனிமேலாவது நம்ம கற்றுக்கணுன்றது தான் பவன் கல்யாணனுடைய அந்த சிரிப்பு நமக்கு சொல்லியிருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.